வணக்கம். இன்னைக்கு ரிஷப ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப், கெரியர் அண்ட் பிசினஸ் எடுத்துக்கிட்டா உங்களை அதை தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ சனி பகவான் லார்ட் ஆஃப் 9 அண்ட் லார்ட் ஆஃப் 10. அவர் தான் பாக்கியாதிபதி. அவர் 10ஆம் இடத்துல வக்ரமாகி இருக்கிறாரு. 10th ஹவுஸ்ல அவர் ரெட்ரோகிரேட் ஆகியிருக்காரு. ஸோ அது வக்ரமாயிருக்கிறது நவம்பர் வரைக்கும் வக்ரத்துல தான் இருப்பாரு. செப்டம்பர் ஃபுல்லாகவும் வக்ரமா தான் இருப்பாரு. ஸோ நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வக்ரம்னா என்ன, சனி வக்ரம்னா என்ன, ரிஷப ராசிக்கு சனி வக்ரம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சா அதோட பலன்களை ஆப்போசிட்டா வேகமா செய்யும். அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் அடைஞ்சா ஒரு வேகமா தீய பலன்களை செய்யும். ஒரு தீய கிரகம் வக்ரம் அடைஞ்சா வேகமா நல்ல பலன்களை செய்யும். அதோட நார்மலா சுழற்சி ஆகிறத விட ஆப்போசிட் ஆன்டி கிளாக்கிங் வைஸ் ரொட்டேட் ஆகிறப்போ அதோட பலன்கள் ஆப்போசிட்டா தான் கொடுக்கும். ஸோ இதுதான் ஜென்ரலான கான்செப்ட். ஸோ செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னா, ஸோ சனி பகவான் இந்த வக்ர காலகட்டத்தில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா, வலுவா இருந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு இந்த நவம்பர் வரைக்கும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்றேன். ஸோ செப்டம்பர் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் சூப்பரா பிளேஸ் ஆயிருக்கிறாருன்னு பாத்துக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். அடுத்து உங்களுக்கு அவர் தான் லார்ட் ஆஃப் 9 அண்ட் லார்ட் ஆஃப் 10. ஸோ அப்போ உங்களுக்கு ஜாப்னு எடுத்துக்கிட்டா எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அதையும் நீங்க ஃபேஸ் பண்ணி நீங்க அதுல ஒரு நல்ல பேர் புகழ் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். ஏன்னா லார்ட் ஆஃப் 10 வக்ரமாகறப்ப நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க. அந்த நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நிறைய ப்ரெஷர் இருக்கும். அதையும் ஃபேஸ் பண்ணி நீங்க அங்க ஒரு நல்ல பேர், நல்ல ஒரு பொசிஷன்ல சஸ்டெயின் ஆவீங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ நீங்க அந்த மாதிரியான இடத்துல தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். பட் நீங்க நினைச்ச மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பேர், நீங்க செய்யறதுக்கான வேலைக்கான ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த மந்த்ல கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ப்ரொமோஷனுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா கிடைக்காது. பட் அது கிடைக்கும். என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகலாம், கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும். பட் குயிக்கா கிடைச்சிரும். ஸோ நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போடணும்னு நான் சொல்றேன். ஸோ ஏன்னா லார்ட் ஆஃப் 9 அவர் வக்ரமா இருக்கிறப்ப அவ்வளோ சீக்கிரம் அதிர்ஷ்டம் கிடைக்காது. பட் நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் உங்களுக்கு ஈஸியா தேடி வரும். நீங்க நினைச்ச அளவுக்கு ஈஸியா ப்ரொமோஷன் வராது, இதுதான். பட் மற்றபடி ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலுமே வேற நியூ ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆவீங்க. அந்த நியூ ப்ராஜெக்ட் உங்களுக்கு இனிஷியலா கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க ஒரு கொஞ்சம் பயப்படுவீங்க. பட் போக போக நீங்க அதுல செட் ஆயிருவீங்க ரிஷப ராசிக்காரங்க. ஸோ அதை பார்த்து எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு, இந்த கண்ட்ரில இருந்து வேற கண்ட்ரிக்கு போறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை நீங்க மைக்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால நீங்க கொஞ்சம் பயப்படலாம், போனா செட் ஆகுமா, இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு பெர்ஃபெக்டா கை கொடுக்குமா அப்படின்னு. பட் இனிஷியலா பயம் இருக்கு. பட் போக போக நீங்க பிக்கப் பண்ணிக்குவீங்கன்னே சொல்லலாம். அடுத்து எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, ரிஷப ராசிக்காரங்க முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்துல நீங்க யாரோ சொல்றத கேட்டுட்டு ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல இந்த மந்த்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் யாரோ சொல்ற விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதாகட்டும், நீங்க யாரோட அட்வைஸ் கேட்டும் நீங்க ஒரு பிசினஸோ ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மற்றவங்களோட ஐடியாவை நீங்க எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு ஃபெயிலியர்ல போய் முடியலாம். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம். பட் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மற்றவங்க சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அவன் அதை சொல்றான், இவங்க அதை சொல்றாங்க அப்படின்ட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலயும் பிசினஸ் விஷயத்திலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்களா ஓன் டிசிஷன் எடுங்க. அது உங்களுக்கு சக்சஸ்ல போய் முடியும்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு பிசினஸும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு. டிரான்சிஷன்ல சூப்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆல்ரெடி பிசினஸ் பெர்ஃபெக்டா தான் போயிட்டு இருக்கும். பட் இன்னமே கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ணலாம். இன்னமே கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்றேன். அடுத்து இன்கம் எடுத்துக்கிட்டா, இன்கம் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்சன் சூப்பரா இருக்கு. மணி இந்த மந்த் ஃபுல்லாவே மணி டிரான்சாக்சன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த மந்த் பெர்ஃபெக்டா இருக்கு. மணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, ஜாப்,
பிஸ்னஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. மற்றவங்களோட பிளானை மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு முயற்சி எடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு முயற்சி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் எடுங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்து பண்ணுங்கள். யார் சொல்கிறாங்கன்னு பண்ணிட்டா லாஸ் உங்களுக்கு தான். ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். பட் மற்றபடி ஜாப், பிஸ்னஸ், இன்கம் இது எல்லாமே வந்து இந்த மந்த் பெர்ஃபெக்டாக இருக்குது ரிஷபராசிக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், மேரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், மேரேஜ் வந்து ஆவரேஜ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசியில தான் வந்து குரு பகவான் இருக்கிறாரு. அவர் வந்து சுபகிரகம் தான். பட் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கணும், எல்லாமே பெர்ஃபெக்டாக நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து இது இப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் வந்து எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க. பட் அதை விட கொஞ்சம் கம்மியாக நடக்கிறப்போ நீங்களே உங்களை வந்து டிமோட்டிவேஷன் பண்ணிக்குவீங்க. ஸோ வந்து ஒரு விஷயம் வந்து இது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம், ப்ரீ ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம். முதல்ல வந்து எனக்கு இது இப்படி தான் நடக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காம நீங்கள் வந்து அது பாட்டுக்கு நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. இல்லைன்னா வந்து நீங்கள் இப்படி நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அது நடக்காதப்போ வந்து நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க, அது நடக்காதப்போ நீங்களே வந்து உங்களை வந்து ஒரு ரொம்ப ஒரு மைண்டு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லாமல் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி என்னடா இது நடக்கலையே அப்படின்னா, அது நடந்திருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்காது. பட் அது வந்து குட்டாக தான் நடந்திருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு எந்த விஷயத்துலையும் வச்சுக்க வேண்டாம், எக்ஸ்பெக்டேஷன் எந்த விஷயத்துலையும் வச்சுக்க வேண்டாம். ஒரு இது சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை மாதிரி தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. பாசிட்டிவாக இருக்கிறது வேற, பாசிட்டிவே நடக்கணுங்கிறது வேற. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாசிட்டிவா இருக்கிறது வேற, பாசிட்டிவ் தான் ஃபுல்லா நடக்கணுங்கிறது வேற. ஸோ நீங்க பாசிட்டிவா மட்டும் இருங்க, அது பாசிட்டிவா தான் நடக்கும். ஓகேவா? நீங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டா அது நடக்காம போச்சுன்னா தான் உங்களுக்கு நிறைய வந்து ஒரு மன உளைச்சல்ல இருப்பீங்க. இது நடக்கலையே, நான் நினைச்ச மாதிரி இது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ அதனால வந்து ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இந்த விஷயத்துல நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து எதுலயும் எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க, டேக் இட் ஈஸி அப்படின்ட்டு போயிருங்க. எல்லாமே பாசிட்டிவா எல்லாத்தையுமே பாருங்க, எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்ட்னர் வந்து என்னதான் நீங்க என்னதான் சொன்னாலும் வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணாத மாதிரி நீங்க நினைச்சுக்குவீங்க. ஏன்னா வந்து கேது பகவானோட வந்து ஃபிஃப்த் ஹவுஸ்ல வந்து 5th பிளேஸ்ல வந்து உங்களோட ராசி லார்ட், ரிஷபராசிக்கான அதிபதி வந்து சுக்கிர பகவான் வந்து அங்க வந்து கன்ஜெக்ஷன் அவர் சேருவார். அங்க வந்து கன்னி ராசியில 5th ஹவுஸ்ல வந்து ஆல்ரெடி சுக்கிர பகவான் நீசம் ஆவார். அங்கதான் வந்து வலுவை இழப்பாரு. அங்க வந்து வலுவை இழந்து கேது பகவானோட கன்ஜெக்ஷன் சேர்றாரு. அப்படி இருக்கிறப்போ செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 18 வரைக்குமே வந்து ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், மேரேஜில் வந்து ஒரு எப்படின்னா நம்ம யாருமே வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான பலன்களை கொடுத்துரு. ஏன்னா வந்து உங்கள் ராசி லார்டு தான் வந்து சுக்கிர பகவான். அவர் வந்து 5th பிளேஸ்ல போய் வந்து நீசமாகறப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான தாட் கொடுப்பா. அப்படி கேது பகவானோட இணையறப்போ வந்து ஒரு விரக்தி, எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி, புரியுது இல்ல? விரக்தி தன்மை, அதாவது எதுவுமே வேண்டாம் எனக்கு, நான் போதும் அப்படின்னு நீங்களே நினைச்சுக்குவீங்க. பட் வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாவே நீங்களே அவங்க சப்போர்ட் பண்ணாத மாதிரி, அவங்க வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து கேட்பாங்க. பட் நீங்க எப்படி அதை நினைச்சுக்குவீங்கன்னா, எனக்கு சப்போர்ட்டே இல்லை, எனக்கு யாருமே வேண்டாம், நான் மட்டும் தனியா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலைமைக்கு போயிருவீங்க. ஸோ அது வந்து செப்டம்பர் 1 to செப்டம்பர் 18 வரைக்கும் தான். ஸோ நீங்க வந்து அவ்வளோ ஓவர் திங்கிங் பண்ணாம நீங்க வந்து ஓகே டேக் இட் ஈஸி அப்படின்ட்டு போய்க்கோங்க. எதா இருந்தாலும் ஈஸியாக ஷேர் பண்ணாதான் தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்து ஓவரா எதிர்பார்ப்பு வச்சுக்காம நீங்கள் என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க, இதுதான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அது பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறது வேற, அவங்க வேற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் இதுதான் எனக்கு வேணும், இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்ட்னர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் முக்கியம்னு சொல்கிறேன். அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்குள்ள போயிருவீங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். ஒரு சப்போர்ட் இருக்காது, நம்ம என்னதான் பேசினாலும் வந்து அவங்க வந்து அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கு, இல்ல வந்து அவங்க கண்டுக்காத மாதிரி இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ண போனா வந்து அவங்க வந்து லிசன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்க அதுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. பட் அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, இவங்க என்ன நம்ம சொல்றோம், இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல உங்களை வந்து அது இழுத்துட்டு போயிடும். ஏன்னா செப்டம்பர் 1 to செப்டம்பர் 18 வரைக்கும் வந்து முதல் 18 நாள் வந்து இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் வந்து அவரோட சொந்த ராசியான துலாம் ராசிக்கு அதாவது ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் வந்து சுக்கிரன் தான் வந்து அதிபதி. அவர் வந்து தன் வீட்டுக்கே, அதாவது 6ஆம் வீட்டுக்கு, உங்களோட 6ஆம் வீட்டுக்கே வந்து பயிற்சி ஆய்வார். அங்கே அவர் வந்து ஆட்சி பலத்தை அடைவார். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது செப்டம்பர் 18க்கு அப்புறம். ஸோ அதனால வந்து அலையன்ஸ் பார்க்கறதா இருந்தாலுமே வந்து
செப்டம்பர் 1 டு செப்டம்பர் 18 வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் 18 டேஸ் எந்த பிரச்சனையும் வேண்டாம், எதுவுமே பார்க்காதீங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வரன் கிடைச்சிருக்காது. ஸோ அதனால வந்து நீங்களே உங்களுக்குள்ள ஒரு மனநிலைமை வந்து என்னடா நம்மளுக்கு இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு 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 மைண்ட் செட்டுக்கு போயிருவீங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல உங்களை உட்கார வச்சிருவாரு. சுக்கிரனும் கேது பகவானும் கன்ஜெக்ஷன் ஆயிரு. அதுக்கப்புறம் வந்து 18க்கு அப்புறம் வந்து சுக்கிரன் வந்து துலாம் ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவார். அது அவரோட சொந்த வீடு, அங்கதான் அவர் வந்து ஆட்சி அடைவாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அப்பல இருந்து பார்க்கலாம். செப்டம்பர் 19க்கு அப்புறம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. மேரேஜ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் எல்லாம் பெர்ஃபெக்ட். முதல் 18 நாள் வந்து ஒரு half ஆஃப் த மந்த் வந்து கொஞ்சம் வந்து நெருக்கடியை ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். அதனால தான் ஆவரேஜ்னு சொல்றேன். ஸோ நீங்க என்னன்னா எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க, எல்லாத்தையுமே பாசிட்டிவா பாருங்க. ஓவரா வந்து எதிர்பார்ப்பு வச்சுட்டு அதுல வந்து நீங்க வந்து கடைசியில வந்து நோஸ் கட் ஆயிடாதீங்க. அது வந்து இது எனக்கு இந்த மாதிரி நடக்கல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்காதீங்க. நீங்க வந்து பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்துட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதம் பர்டிகுலரா 4ஆம் தேதி வந்து புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆவாரு. அங்க வந்து சூரியன் இருப்பாரு. சூரியன் வந்து 16ஆம் தேதி செப்டம்பர் தான் வந்து கன்னி ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். அங்க வந்து ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறாரு. 23ஆம் தேதி வந்து புதனும் வந்து சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவாரு. கேதுவோட வந்து புதன் சூரியன் இவங்க எல்லாம் புதன் சூரியன் கேது இவங்க எல்லாம் வந்து கன்ஜெக்ஷன் சேர்ந்துருவாங்க. இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதன் உச்சமாகுதுன்ட்டு பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து கேதுவோட சேர்ந்திருப்பாரு. ஸோ இந்த மாதத்தை எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ஹாஃப் ஆஃப் த மந்த்தா டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 to 16 வரைக்கும் வந்து மாணவர்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்க எந்த மாதிரியான பிளான் எடுக்கிறீங்களோ அது சக்சஸ் ஆகும். எந்த மாதிரியான எக்ஸாம் எழுதினாலும் கிளியர் பண்ணலாம். நீங்க எந்த பிளான் பண்றீங்களோ அது வந்து ஈஸியா வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதுல வந்து ஜெயிப்பீங்க. பட் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து டிரான்சிட் ஆகுது. சூரியன் வந்து கேதுவோட சேருவாரு. 23ஆம் தேதி வந்து புதன் வந்து கேதுவோட சேருவாரு. ஸோ இது எப்படி காட்டுது அப்படின்னா, அந்த டைம்ல மாணவர்களுக்கு ரிஷபராசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருப்பீங்க. இது பண்ணலாமா, இந்த யூனிவர்சிட்டி பெஸ்டா, இந்த ஸ்கூல் பெஸ்டா, இந்த காலேஜ் பெஸ்டா, அந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டு கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும். ஏன்னா கேது பகவானோட கன்ஜெக்ஷன் யாரு, சூரியனும் புதனும். ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரிஷப் ராசிக்காரங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்க ஏதோ ஒரு பிளான் பண்றீங்க, ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. யாருன்னா அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா, இல்ல டீச்சர்ஸ், உங்களுக்கு அவங்க தான் வந்து குரு. ஸோ அவங்களோட ஒரு ஒரு அறிவுரையை கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. எந்த காலேஜ் பெஸ்ட், அந்த காலேஜ் பெஸ்ட் அப்படிங்கறது உங்களுக்கே வந்து டிசைட் பண்ண தெரியாது. அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட டீச்சர்ஸ், உங்களோட எல்டர்ஸ் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 to 16 வரைக்கும் பெர்ஃபெக்டா இருக்கு. நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அடிச்சு தூக்கலாம். பட் செகண்ட் ஹாஃப் வந்து 16ல இருந்து மந்த் எண்ட் வரைக்கும் செப்டம்பர் முடியற வரைக்குமே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இல்ல இது பெர்ஃபெக்டா இல்லைன்னா என்ன பண்றது, இல்ல இது வந்து செட் ஆகுமான்னு தெரியலையே, இல்ல வந்து இது வேஸ்டா இருக்குமோ, இது பெஸ்டா இருக்குமோ அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் எழுதுறப்போ அப்படிதான், அந்த லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வந்துச்சுனாலுமே வந்து நீங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலுமே வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்குன்னு ஒரு கரெக்டா வந்து அந்த டைம்ல வந்து பெர்ஃபெக்டா வந்து வெளிப்படுத்த தெரியாது. ஸோ அந்த மாதிரியான டைம்னு சொல்லலாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்ல. ஸோ அந்த டைம்ல வந்து பெர்ஃபெக்டா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். பெரியவங்களோட அட்வைஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன் ரிஷபராசி மாணவர்களுக்கு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மந்த் பெர்ஃபெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் கொஞ்சம் ஆவரேஜ் தான். அதனால வந்து பெரியவங்களோட அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. அதுல வந்து வெற்றியில போய் முடியும். ஹெல்த், ரிஷபராசிக்கு ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த், அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும் கேதுவும் இருப்பாங்க. அந்த ராசி மேல வந்து குருவும் பார்ப்பாரு, செவ்வாயும் பார்ப்பாரு. முதல்ல நான் என்ன சொல்ற வரேன்னா, சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம் அப்பப்போ, எல்லாத்துக்கும் இல்ல. 1ல இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த மந்த் வச்சுக்கோங்க. பாதி மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன லைட்டா மைல்டான இஷ்யூஸ் வரலாம். அது எல்லாத்துக்கும் இல்ல, சில பேர்த்துக்கு மட்டும்தான். அது சுக்கரனா அது வந்து அடிவயிறு பகுதி வந்து ரிலேட் பண்றது. ஸோ வந்து அடிவயிறு சார்ந்த பகுதிகள் சில பேர்த்துக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம், எல்லாத்துக்கும் இல்ல. அடுத்து சூரியன் வந்து
சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வந்து 16th செப்டம்பர் வந்து டிரான்சிட் ஆவார். ஸோ அது எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, எனர்ஜி லெவல் வந்து வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு ஒர்க்குமே வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஸ்டெபிலிட்டியை முதல் பண்ண மாதிரி இப்போ உங்களால் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா, அது வந்து சூரியன் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து உங்களாலேயே வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. எதையுமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து கொஞ்சம் அந்த பிரிஸ்காக வந்து செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து கொண்டு வந்து விடுவாங்க. நீங்கள் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தாலுமே வந்து நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னோட அறிவுரை. ஸோ அதனால வந்து நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் தான் ஆயுள் காரகன். அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அவர் வந்து சப்போர்ட் பண்ற ரிஷப ராசிக்கு சூப்பரா இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து என்னன்னா, ஐயோ இது நடந்துருமா அது நடந்துருமா, எனக்கு இப்படி பிரச்சனை வருது, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, அது ஒண்ணுமே இருக்காது. ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. பட் வந்து நீங்க வந்து பயப்படுவீங்க, ரொம்ப பயந்துக்குவீங்க. இது நடக்குதே அது நடக்குதுன்னு கொஞ்சம் வந்து பயத்தை கொடுக்கும். ஸோ அதனால வந்து கேது கன்ஜெக்ஷன் ஆச்சுன்னா பயத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். பட் மற்றபடி பெருசா போனா எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ அதனால வந்து இந்த மந்த் ஆஃப் த மந்த் வந்து கொஞ்சம் சில பேருக்கு வந்து அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் ப்ராப்ளம் வரலாம். சில பேருக்கு தான் எனர்ஜி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒர்க்குமே கரெக்டா பண்ண முடியாத மாதிரி, ஒரு கரெக்டா பழைய மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான். மற்றபடி பெருசா எந்த ஒரு மைனர் சின்ன சின்ன இஷ்யூஸ் மட்டும்தான், மேஜரா எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அதனால வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க போட்டு ரொம்ப பயந்துட்டு இது நடந்துருமோ இது இருக்குமோ அது இருக்குமோன்னு சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால ஸ்மால் இஷ்யூஸ் வரலாம். மைல்டா கோல்டு காஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் சம்டைம்ஸ் வரலாம். அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நீங்கள் வந்து அதை ரொம்ப பயந்துக்கிட்டு ரொம்ப சிவியராக நினச்சிக்கிட்டு நீங்களே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதுதான் சொல்கிறேன். பட் மற்றபடி வந்து இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது ரிஷபராசிக்கு. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மேரேஜ் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. ஹெல்த்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிஸ்னஸ் எக்கனாமி ஜாப் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த மந்த்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். மேரேஜ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் பொறுமையா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். ஹெல்த்தையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. பெரியபடியா எந்த ஒரு பிரச்சனையும் ஹெல்த்ல இல்ல ரிஷப ராசிக்காரங்களுக்கு. ஸோ ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்ம வீடியோ பாக்குறீங்க, நம்ம சேனலை பாக்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்த நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து வந்து நீங்கள் பார்க்குறத வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து எந்த மாதிரியான பலன்கள் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நன்றி, வணக்கம்.